1721. இதுவும் அதுபோலவே மானசீகமாக செய்யக்கூடிய பூஜை தான். இந்த இடத்துல வேறொரு கோணத்தில் சொல்கிறாரு, மறையவர் அர்ச்சனை வன்படிகம்தான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ போன பாடலில் அபிஷேகம் பண்ணுறது இதை மட்டும்தான் சொல்கிறார். ஆனால் இதில் மறையவர் அப்படிங்கிறாரு. மறையினா என்ன? இந்த இடத்துல வேதம் என்று பொருள். இந்த இடத்துல மறை அவர் அப்படின்னு வேற சொல்கிறார். இந்த இடத்துல அவர் என்றால் யார்? இந்த இடத்துல சாதகம் செய்பவர். அவர் என்ன செய்யணும்? மறை என்றால் வேதங்களை ஓத வேண்டும். இந்த இடத்துல இப்போ நமக்கு தான் வேதம் தெரியாதே, அப்புறம் எப்படி செய்யறதுன்னு யோசிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வேதங்கள் என்று சொல்லப்படுவது நமக்கு சிறு வயதிலிருந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த ரிக், யஜுர், சாம, அதரவண வேதம், அது மட்டும்தான் நம்ம வேதம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல. ஆனால் அது மட்டும் வேதம் என்று அல்ல. வேதம் எல்லை இல்லாதது. நாம் படித்திருக்கக்கூடிய தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், இது எல்லாமும் கூட வேதம் தான். இந்த இடத்துல நமக்கு தெரிந்த பாடல் ஏதுவோ அதை தாராளமாக பாடலாம், அதுவும் வேதம் தான் இந்த இடத்தில். அதனால் எனக்கு மந்திரம் தெரியாது அப்படின்னு எடுத்தோடனே சொல்ல முடியாது. இந்த இடத்துல நமக்கு தெரிந்தவற்றை எதை வேண்டுமானாலும் இந்த இடத்துல சொல்லலாம். அதான் மறையவர் அர்ச்சனை அப்படிங்கிறது. அவர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் இந்த இடத்துல சாதகருக்கு. அவருக்கு எது தெரிந்திருக்கிறதோ அதை அவர் சொல்லலாம். இந்த இடத்துல அவையார் பாடின பாடலாக கூட இருக்கலாம் இந்த இடத்துல. ஆனால் ஞானிகளால் சொல்லப்பட்ட பாடலாக இருக்க வேண்டும். அதை அனைத்துமே வேதம் தான் இந்த இடத்துல. அவர் என்பது சொல்வதற்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குது. அவர் எந்த பாடல் வேணால் பாடலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ பாடுகின்ற பாடலை அவர் உணர்ந்து பாட வேண்டும். அதனால தான் மறை அவர் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. ஸோ அவர் என்றால் இந்த இடத்துல மறை அது வேதம், பாடுகின்ற பாடல்கள் அது அவர். அவர் மானசீகமாக உணர்ந்து பாடுதல். அர்ச்சனை, அர்ச்சனைன்னா என்ன? இந்த இடத்துல அர்ப்பணித்தல். இந்த இடத்துல அந்த பாடல்களை பாடி அந்த பாடல்களை அப்படியே இறைவனுக்கு அர்ச்சித்தல். அப்படி அர்ச்சிக்கும்போது வன்படிகம்தான் அப்படின்னு சொல்கிறார். வன் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன? இந்த இடத்துல வலிமை, அழகு அப்படின்னு பொருள். வன் என்றால் அழகு, வலிமை. படிகம்தான், படிகம் என்று சொல்லப்படுறது ஒரு தூய பொருள். நம்ம இப்போ ஸ்படிக மாலைலாம் போடுறாங்க, ஸ்படிக லிங்கம்லாம் கூட இருக்கும், பார்த்துருப்பீங்க, கண்ணாடி மாதிரி இருக்கும். ஸோ இந்த பக்கம் இருந்து பார்க்குறதெல்லாம் அந்த பக்கம் தெரியும் அப்படியே இல்லையா? அப்போ எதை குறிக்கும் இந்த இடத்துல? யார் ஒருவர் இது போல் அந்த லிங்கத்திற்கு அர்ச்சனை செய்து அந்த லிங்கத்தை பார்த்து அர்ச்சனை செய்கிறார்களோ அவர்களுக்கு இப்போ பார்க்கக்கூடிய பொருள் மாயையோடு தெரிகின்றது. அதனால் அந்த பொருள் மேலெழுந்த பொருளாக நமக்கு தெரிகிறது. பார்க்கக்கூடிய எல்லா பொருளும், மரம், செடி, கொடி, அசையும் பொருள், அசையா பொருள் எல்லாமே. ஆனால் இப்போ ஒரு பூஜை செய்ய செய்ய என்ன ஆகிடுதா? இந்த இடத்துல மாயை விலகிடுது. இந்த இடத்துல மாயை விலகுனா கண்ணாடி போல், ஸ்படிகம் போல் ஒரு பொருளுக்கு அந்த பக்கம் மறைந்திருக்கக்கூடிய பொருள் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். மறைந்திருக்கக்கூடிய பொருள் எது? இறைவன் தான். எல்லா பொருளையுமே இறைவன் மறைஞ்சி தானே இருக்காரு. இன்றைக்கி நமக்கு ஏன் மறைஞ்சிருக்காருன்னா மாயையில் நம்ம பார்க்குறோம். மாயை இல்லாமல் பார்க்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய இறைவன் நமக்கு தெரிவார் இந்த இடத்துல. ஸோ அப்போ இந்த முதலடியில் சொல்லப்பட்டபடி யார் ஒருவர் பூஜை செய்கிறாரோ, உள்ள லிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு அவருக்கு அபிஷேகம் செஞ்சு பாடல்கள் பாடி அர்ச்சனை செய்து அவரிடம் தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது அவரிடம் இருக்கக்கூடிய மாயையானது விலகி விடுகின்றது. இரண்டாவது அடியில் இறையவர் அர்ச்சனை ஏய பொன்னாகும் அப்படின்னு சொல்கிறார். இப்போது முதல்ல சொல்லப்பட்ட அர்ச்சனை மானசீகமாக பார்க்கக்கூடிய ஒரு சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை, மாயை விலகிடுச்சு. இப்போ மாயை விலகினோடனே அவர் வெளியில் பார்க்குறாரு இல்லையா? வெளில பார்க்கும்போது பார்க்கக்கூடிய பொருள் எல்லாமே எப்படி தெரியும்? இந்த இடத்துல மாயை இல்லாமல் தெரியும். அப்போ இறைவனாகத்தானே தெரியும் இந்த இடத்துல. அதான் இறையவர் அர்ச்சனை அப்படிங்கிறது. ஸோ அப்போ வெளியில் பார்க்கக்கூடிய பொருள்களையும் இந்த இடத்துல இப்போ ஒரு மானசீகமாக பூஜை பண்ணுறாருன்னு வச்சுக்குவோம். திடீர்னு கண்ணை திறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. கண்ணை திறந்தானா என்ன தெரியும்? அவர்கிட்ட முன்னாடி இருக்கக்கூடிய பொருள் தானே தெரியும். எந்த இடத்துல உட்காந்துருக்காரோ முன்னாடி இருக்கக்கூடிய, அவருக்கு முன்னாடி புக்கு வச்சுருப்பார், இல்லை டேபிளோ இல்லை பூஜை அறையில் இருக்கக்கூடிய பொருளோ ஏதோ ஒரு பொருள் தெரிஞ்சிடும் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி. இப்போது கண்ணை மூடி இப்போ மாயை விலகிய நிலையில் இருக்கார். பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அவருக்கு இறையாக தெரியும் அந்த இடத்துல. ஸோ அந்த பொருட்களுக்கு இப்போ என்ன பண்ணுறாரு? மீண்டும் அர்ச்சனை இந்த இடத்துல மானசீகமாக போய், மானசீகமாக உள்ளுக்குள்ளே இறைவனை பார்க்கும்போது மட்டும், லிங்கத்தை பார்க்கும்போது மட்டும் அர்ச்சனை அல்ல. இப்போ வெளியில் டக்குன்னு பார்த்தனே, இப்போ யாராவது ஒருத்தர் பார்த்தனே வணக்கம்னு சொல்லுவோம்ல, பார்த்தவனே நம்ம முன்னாடியே ப்ரிப்பரேஷன் பண்ணியப்போ ரோட்டாக நடந்து போயிட்டே இருப்போம். முக்கியமான தெரிஞ்ச கொஞ்சம் மதிப்பு மிக்க ஒரு ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா?
அதுபோல் இப்போ உள்ளுக்குள்ளே இறைவனை பார்த்து அர்ச்சனை பாட்டு பாடிக்கிட்டே இருக்கார், உள்ள தேவாரமோ திருவாசகமோ பாட்டு பாடிக்கிட்டே இருக்கார். இப்போ பாட்டு பாடி பிடிச்சி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்து என்ன பண்ணுறாரு, கண் திறக்கிறாரு. கண்ணை திறந்தா வெளியிலையும் இறைவனாக தெரிகிறாரு. என்ன பண்ணுவார் இந்த இடத்துல, அவனுக்குலாம் பாட்டுலாம் பாடி முடிச்சிட்டேன், இனிமேட்லாம் பாட மாட்டேன்னு சொல்லிட்டு ஏஞ்சி போவாரா? இல்லை, இறைவனை பார்த்தோன்னே அன்பு வேற உள்ளேருந்து ஊற்று எடுத்து வருது, போன பாட்டில் சொல்லியாச்சு. அப்போ என்ன ஆகும், தானாகவே மீண்டும் பாட ஆரம்பிச்சிடுவார் அந்த இடத்துல. அதான் அர்ச்சனை. அப்போ நேரில் பார்க்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு மட்டும் அவர் அர்ப்பணம் செய்யவில்லை, வெளியில் பார்க்கக்கூடிய பொருளையும் இறைவனாக பாவிப்பதால் அந்த இறைவனுக்கும் இவர் பாடல் பாடி அர்ப்பணை செய்கிறார். அர்ச்சனை அர்ச்சனை என்று சொல்லப்படுவது பாடல் பாடிதான் அர்ச்சனை என்பது மட்டும் அல்ல பொருள், அதுவும் பொருள் தான், அது மட்டுமல்ல, தன்னையே அர்ப்பணித்தல். இந்த இடத்துல தன்னையே அர்ப்பணித்தல். அப்போ வெளியில் இருக்கக்கூடிய பொருள்களையும் பார்த்து தன்னையே அந்த இடத்தில் அவர் அர்ப்பணிக்கிறார் இந்த இடத்துல. அடுத்து என்ன சொல்றாரு, ஏய புண்ணாகும் அப்படிங்கிறாரு. ஏஏ அப்படின்னா என்ன, இந்த இடத்துல எந்தெந்த பொருளை எந்த பொருளாக பார்க்கிறாரோ அதுதான் அந்த பொருள் ஏஏ என்று சொல்லப்படுது. இப்போ வெளியில் பார்க்குற ஒரு டப்பா, ஆனால் உள்ளே இருப்பது இறைவன், அவர் கண்ணுக்கு தெரியுது. அப்போது ஏஏ என்று சொல்லக்கூடிய பார்க்கக்கூடிய பொருள் பொன்னாகும் அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ பார்க்கக்கூடிய பொருள் சிவனை பார்க்குறாரு இல்லையா, இறைவனை பார்க்குறாரு இல்லையா, அது பொன் போல பிரகாசிக்குதான் இந்த இடத்துல. அப்போ பொன் போல் பிரகாசித்தல் தான் இப்போ போன பாடலாம் சொன்னேன், ஒளி வீசக்கூடியது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒளி வீசுதல் இந்த எதை குறிக்கும் என்றால் அமைதியை குறிக்கும். அப்போ அவர் இந்த இடத்துல என்ன ஆகிறார், இந்த பண்ணுறாரு, தான் எந்த இறைவனுக்கு பூஜித்தாரோ அதை வெளியில் பார்த்து பூஜித்த உடனேயே எந்த பொருள் பூஜித்தாரோ அந்த பொருளில் இருக்கக்கூடிய இறை ஆற்றல் இவருக்கு அமைதியை கொடுக்கின்றது. இறைவன் அமைதி வடிவானவன் இந்த இடத்துல. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அருள் கொடுக்குறாருன்னு சொன்னோம் இல்லையா, அமைதியை கொடுக்குறாரு. இவர் மனம் அமைதியான நிலையில் இங்கு இருக்கின்றார். முன்னாடிலாம் சொல்கிறாரு, குறையில் வசீகரம் கோமளமாகும் அப்படிங்கிறார். அப்போ என்ன ஆயிடுச்சு, இவருக்கு குறையில், இவர் குறையே இல்லாத நிலைக்கு ஆயிடுறாரு இந்த இடத்துல. ஏனென்றால் இந்த இடத்துல மாயை விலகிடுச்சு இந்த இடத்துல, அதான் முக்கியமானது. அமைதி வந்துருச்சு. மாயை விலகிய நிலையில் அமைதியினுடைய எல்லையில் இறைவனை காணலாம் இந்த இடத்துல. நம்ம சித்தாந்தம் வேதாந்தம்னு சொல்லுவோம். வேதாந்தத்தில் இறைவனை பார்க்கலாம், சித்தாந்தத்திலும் இறைவனை பார்க்கலாம்னு சொல்லுவோம். இப்போ சித்தாந்தத்தினுடைய எல்லையில் இவருக்கு அமைதி கிடைச்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல உள்ள இறைவனை பார்க்குறார். வசீகரம் அப்படிங்கிறார். வசீகரம் என்பது என்ன, இந்த இடத்துல ஈர்க்கக்கூடிய இறைவன். இப்போ எப்படி இருப்பார், வசீகரமாக தானே இருப்பார், பார்த்தவுடன் ஈர்க்கக்கூடிய நிலையில் தானே இருப்பார் இந்த இடத்துல. அதுபோல் இவர் வசீகரமாகிறார்னு பொருள் அல்ல, வசீகரம் கோமளமாகும் அப்படின்னு சொல்றாரு. கோமளம் என்றால் என்ன, மகாலட்சுமியை குறிக்கும். மகாலட்சுமி என்று சொல்லப்படுவது செல்வத்தை குறிக்கும். இவர் எந்த பொருளை பார்க்கின்றாரோ அந்த பொருள் அதனுடைய தன்மை ஆற்றல் என்ன இருக்கோ அதை அப்படியே இவருக்கு முழுமையாக கொடுக்கும். அதான் இந்த இடத்துல வசீகரம்னு சொல்லப்படுது. இப்போ உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். சும்மா ஒரு பசுமாடு போகுதுன்னு வச்சுக்குவோம். அந்த இடத்துல ஒரு பாதையில் நிற்கிறார், வீட்டிலேருந்து வெளியில் வந்து நிற்கிறார், பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்து நிற்கிறார். இந்த இடத்துல ஒரு பசுமாடு ஒன்று ரொம்ப கோபத்தோடு ஆக்ரோஷத்தோட மதம் பிடிச்சி போகுதுன்னு வச்சுக்குவோம். இந்த யாரையோ முட்டுறதுக்கு போகுது, எல்லாத்தையும் முட்டுதுன்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த இடத்த பசுமாடை இறைவனாகத்தான் பார்ப்பார். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது இறைவன் தானே, மாயை இல்லாத நிலை இறைவனாகத்தானே பார்ப்பார். இவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டதுக்கு பின்பாக அமைதியாருன்னு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். அது என்ன, இவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அமைதியாக நிற்கும். இவருக்கு என்ன வேணுமோ கொடுக்கும். பசும்பால் வேணுமா, இவர் கறக்கிற வரைக்கும் அமைதியாக நிற்கும். யார் வந்து பறக்க விட்டாலும் கறக்க விடாது, இவர் வந்தார்னா கறக்க விடும் இந்த இடத்துல. அதுபோல் பசுமாடு என்பது புரிந்து கொள்வதற்காக சொன்னோம். எந்த பொருளாக இருந்தாலும் சரி, 5 பூதங்களாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல மழை வர வேண்டும் என்றால் மழை வரும். இந்த இடத்துல ஆற்றுல தண்ணி வரணும்னா தண்ணி வரும். தண்ணி ரொம்ப தாசியாச்சு நில்லுன்னா நின்றுடும். இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே நடக்கும். இந்த இடத்துல அந்த பொருள் அதில் இருக்கக்கூடிய செல்வத்தின் தன்மையை அது இவருக்கு கொடுக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லா பொருட்களும் ஏதோ ஒரு தன்மையோடு தான் படைக்கப்பட்டிருக்கு. ஒரு மரமாக இருந்தாலும் செடியாக இருந்தாலும் அது இந்த உலகத்திற்கு ஏதோ ஒரு தன்மையை தான் கொடுக்கின்றது. அந்த தன்மை தான் நீங்கள் செல்வம் கோமளம்னு பார்க்கலாம் இந்த இடத்துல. அது இவருக்கு கிடைச்சிருது இந்த இடத்துல. அடுத்தது, துறை உடை சூத்திரர் தொல்வாள் லிங்கமே அப்படிங்கிறார். துறை அப்படிங்கிற, துறை என்றால் உபாயம் அப்படின்னு பொருள். இந்த இடத்துல உபாயம், வழி. என்ன உபாயம் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது ஒரு செயல் நடக்கணும். அந்த செயலை செய்கிறதுக்கு நம்மளுடைய சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு இந்த இடத்துல, அறத்தின்படி தர்மத்தின்படி செய்வதற்கு 4 விதமான வழிகளை சொல்லி கொடுத்துருக்கிறது. சாம பேத தான தண்டம்
அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று அமைதியான வழியில் போங்க, இல்லை உங்களுடைய அறிவினால் பயன்படுத்தி அந்த செயலை செய்யுங்கள், இல்லை என்றால் கொஞ்சம் மிரட்டி செய்யுங்கள். ஒரு சின்ன பையன் இருக்கான், சாப்பிட்றான்னா சாப்பிட மாட்டான். இந்த இடத்துல என்ன பண்ணுறது? முதல்ல அன்பாக கொடுக்கறது, சாமம் அன்பாக கொடுத்து சாப்பிட்றாங்கன்னான்னு சொல்கிறது. அவன் சாப்பிட மாட்டேன்னுவான். இல்லைனா நீ இப்போ சாப்பிட்ரு, நான் உனக்கு நாளைக்கு சாக்லேட் வாங்கி தரேன், உன்னை வெளியில் கூப்பிட்டு போகிறேன், எதையாவது ஏமாற்றி அவனை சாப்பிட வைக்கிறது, பேதம். அடுத்தது தானம். தானமும் இந்த இடத்துல என்ன வருது? இந்த சைடில் எதையாவது கையில் வச்சுக்கிட்டு நீ இதை சாப்பிட்டீங்கன்னா நான் உனக்கு இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி சாப்பிட வைக்கிறது. அப்பயும் அந்த குழந்தை சாப்பிடலாம். அடுத்து தண்டம். இந்த இடத்துல ஒரு போடு போட்டு சாப்பிட்றான்னா சாப்பிட்ருவான் இந்த இடத்துல. ஸோ இது புரிஞ்சிக்கிறதுக்காக இதை சொன்னேன். அதுபோல் இறைவனை அடைகின்ற இந்த முறைகளில் துறை உடை சூத்திரர் அப்படின்னு சொல்கிறார். 3 அடியும் சேர்த்து பார்க்கணும் இந்த இடத்துல. உடை சூத்திரர் அப்படின்ற சூத்திரர் என்று சொல்லப்படுதல் இந்த இடத்துல வழக்கமாக இந்த நம்ம 4 விஷயம் சொல்லுவாங்க இந்த இடத்துல. வைசியர், சூத்திரர், அந்தனர் இப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் ஜாதி ரீதியாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பட் அது சரியான பொருள் அல்ல. சூத்திரர் என்றால் அவருடைய பாதம் ரொம்ப அதிகமாக வலிமை உடையவர்கள் தான் சூத்திரர். அதாவது நின்று வேலை செய்தல். இந்த இடத்துல வேலை செய்கிறதுக்கு அவர்களுக்கு வலிமை கால் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க நின்றுக்கிட்டே வேலை செய்யணும். இந்த விவசாயம் செய்பவர்கள், மண்பாண்டம் செய்பவர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டே வேலை செய்யணும் இந்த இடத்துல. அதில் அவர்களுக்கு கால் வலிமை அதிகமாக இருக்கும். வைசியர்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. அவங்க நடந்துக்கிட்டே இருப்பாங்க, ஊர் ஊராக சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒரு காலத்தில். ஏன்னா தொழில் செய்வதற்காக ஒரு ஊர்லேருந்து பொருளை வாங்கிட்டு போய் இன்னொரு ஊரில் போய் பொருளை விற்று அதன் வழியாக வருமானத்தை பெறுபவர்கள். அவர்களுக்கு தொடை வலிமையாக இருக்கும் இந்த இடத்துல. ஏன்னா நடக்கணும்ல, கிலோமீட்டர் கணக்காக நடக்கணும் இந்த இடத்துல, நாள் கணக்காக நடக்கணும். அதனால் அவர்களே வயசு இப்படித்தான் பிரித்து வைத்தார்கள். யார் யார் எந்தெந்த தொழிலை செய்கிறார்களோ அதற்கேற்ற வலிமை கொண்டவர்கள் இந்த இடத்துல. பிரம்மாவின் தொடையிலிருந்து பிறந்தவன் வைசியன், காலிலிருந்து பிறந்தவன் சூத்திரன், நெற்றியிலிருந்து பிறந்தவன் பிராமணன் அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, தப்பாக சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கு உள்ள அர்த்தம் அது கிடையாது இந்த இடத்துல. நெற்றியிலிருந்து பிறந்தவன் பிராமணன் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய மனம் அவ்வளோ வலிமையாக இருக்கணும் இந்த இடத்துல. பிராமணன் என்றால் சும்மா இன்றைக்கி பிறப்பால் பிராமணர் கிடையாது, பூநூல் போட்டவர்கள்லாம் பிராமணர் அல்ல. திருமந்திரத்திலே ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார், நூலும் சிகையும் ரெண்டுமே ஒரு அலங்கார பொருள் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார் இந்த இடத்துல. அது வெறும் நூல்பா, சும்மா அலங்காரத்துக்கு போட்டிருக்கேன்னு. ஸோ யார் இந்த இடத்துல பிராமணர் அந்தர் அப்படின்னா பிரம்மத்தை உணர்ந்தவர் தான் பிராமணர் இந்த இடத்துல. இறைவனை உணர்ந்தவர்கள் தான் பிராமணர்கள். தான் என்ன பொருள் ஈட்டுகின்றோமோ அதை தர்மத்தின்படி ஈட்டுபவர்கள், பெற்ற பொருளையும் அடுத்தவர்களுக்கு தான தர்மம் செய்து அதற்கு பின்பாக சாப்பிடுவார்கள். அடுத்தவர்களுக்கு உணவு கொடுக்காம சாப்பிடவே கொடுக்கக்கூடாது இந்த இடத்துல அவர்கள் பிராமணர். ஸோ அதுபோல் அது வகை. நான் இது புரிஞ்சுக்கணும், சூத்திரருக்கு பொருள் தெரியுன்றதுக்காக எல்லாத்தையும் சேர்த்து சொன்னோம் உங்களுக்கு இந்த இடத்துல. அதே போல் இன்னொருத்தரையும் சேர்த்து சொல்லிடுவோம். அரசர்கள் சொல்லுவோம், அவருக்கு தோல் வலிமை கொண்டவர்கள் இந்த இடத்துல. தோல் வலிமை கொண்டவர்கள். அதனால் அவர்களுக்கு என்ன வாளை பிடிச்சி சண்டை போனால் தோல் வலிமை இருக்கணும் இந்த இடத்துல. அதனால் அவர்களை சத்திரியர்கள், தோளிலிருந்து பிறந்தவர் சத்திரியர்னு சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல அந்த நூல். வலிமை கொண்டவர்கள், அதனால் அவர்கள் சத்திரியர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ இந்த பாடலை பொறுத்தவரை துறை உடை சூத்திரர் அப்படின்னு சொல்லாருன்னா இவர் நிற்பதை குறிக்கும். இது ஒரு உவமையாகத்தான் சொல்லப்பட்டது இந்த இடத்துல. துறையுடை சூத்திரர் என்று சொல்லப்படுவது ஒரு உவமையாக சொல்லப்பட்டது. என்ன உவமை அப்படின்னா, இப்போ போன பாடலையும் பார்த்தோம், இந்த பாடலையும் பார்த்தோம். மானசீகமாக இதுபோல் பூஜைகளை செய்வதற்கு எவ்வளவு பொறுமை இருக்கணும் இந்த இடத்துல. ஒரு பாடல் ஒரு பசுவை கொண்டு வர்ற மாதிரியும், அதுக்கு பால் கொடுக்குற மாதிரியும், இல்லையா, பசு கண்ணுக்குட்டி பால் குடிக்கிற மாதிரிலேருந்து அப்புறம் வெண்ணெய் எடுக்கிறதுலேருந்து பால் எடுக்கிறது, இவ்வளோத்தையும் சாதகம் செஞ்சு முடிக்கணும்னா மனம் எவ்வளோ, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் இதுக்கு. அப்படியே கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டே கற்பனையிலேயே போகிறதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் இந்த இடத்துல. அப்போ மனம் வலிமை அடையணும் இல்லையா இந்த இடத்துல. அதுக்கு சில நேரங்கள் என்ன ஆகும், சலிப்பு தட்டும். ஒரு நாள் கூட கஷ்டப்பட்டு செஞ்சிருவோம், 2வது நாளில் சலிப்பு தட்டும். இப்போ சலிப்பு தட்டும் போது இந்த இடத்துல அதுக்கு தான் சொல்கிறாரு, இந்த வழி துறை உடை சூத்திரர்னு சொன்னார் இல்லையா. துறைனா என்ன சொல்லியிருந்தோம் உங்களுக்கு, உபாயம், வழி. இந்த மனசுக்கு என்ன பண்ணணுமா, சாம பேத தான தண்டம், நம்முடைய மனதிற்கு என்னெல்லாம் சொல்லி ஏமாற்ற வேண்டுமோ அத்தனை வழிகளையும் அதற்கு நாம் சொல்லி இந்த மனதை நிலையாக வைத்திருத்து இந்த பூஜைகளை நாம் செய்ய வேண்டும். ஏன்னா போன பாடலையும் சொன்னார், இந்த பாடலையும் சொன்னார், பூஜை செய்கிறது மானசீக பூஜை. பாடலில் திருமந்திரத்தில் படித்தமேன்னு சொல்லிட்டு நம்ம 1 நாள் செஞ்சிடலாம், 2 நாள் செஞ்சிடலாம். ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக செய்யணும் இந்த இடத்துல, தினந்தோறும் செய்தல். ஏன்னா இது பாடலில் இருக்க விளக்கத்தை கேட்டு அப்போ 1 நாள் செஞ்சாலே இந்த ஆற்றலாம் நமக்கு கிடைச்சிருமா அப்படின்னு மாயை விலகிருமான்னு யாராவது சிந்திக்கலாம். 1 நாளில் விலகக்கூடிய இது கிடையாது.
வழக்கமாக நம்ம எந்த சாதகம் செய்தாலும் வருடக்கணக்கு சொல்லுவோம். அதுவும் அவருடைய பக்குவத்திற்கேற்ப வருடக்கணக்காக செய்யக்கூடிய சாதகம் தான் இது எல்லாமே. இப்போ மனம் ஒத்துழைக்காது இல்லையா? ஒத்துழைப்பதற்காக அந்த 4வது அடியில் சொல்கிறார், துறை உடை சுத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்முடைய மனதை தெளிவாக வைத்து இந்த சாதகத்தை செய்வதற்கு என்னென்னலாம் உபாயங்கள் இருக்கின்றதோ அத்தனை உபாயங்களையும் இங்கு செய்து, அந்த உடை என்று சொல்லப்படுவது நம்ம அணிதல், இந்த இடத்துல அதை அணிஞ்சிக்கணும். அத்தனை உபாயங்களையும் செய்து இந்த மனதை வந்து பக்குவப்படுத்தி இதை செய்தே ஆக வேண்டும். இப்போ உடை அணியாமல் எங்கேயாவது வெளில போவோமா? நிச்சயமாக போக மாட்டேன். அதுபோல் இந்த சாதகத்தை செய்யாமல் நான் என்னுடைய அடுத்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தோடு இருந்து இதை செய்தல். உடை என்றால் இந்த உடையை குறித்தல் அல்ல, புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். உடை என்றால் ஏற்றுக்கொள்ளுதல் என்று பொருள், இந்த இடத்துல நேரடியாகவே ஏற்றுக்கொள்ளுதல். அப்போ என்ன ஏற்றுக்கிறோம்? சாதகம் செய்யாமல் நான் எந்த செயலையும் செய்ய மாட்டேன் என்று மானசீகமாக அதை ஏற்றுக்கொண்டு, சூத்திரர் என்று சொல்வது உறுதியாக நிற்றல்னா ஒரே இடத்துல சும்மா நிற்கிறது இல்லை, மனதை உறுதியாக வைத்து நிறுத்தல். இந்த இடத்துல இது செய்தே தீருவேன் என்ற ஒரு உறுதி. இந்த இடத்துல யார் ஒருவருக்கு இதை செய்கிறாரோ, இதுபோல் மன உறுதியோடு யார் ஒருவர் இருந்து தினந்தோறும் செய்கிறார்களோ அவர்களுக்கு தொல்வாள் லிங்கமே அப்படிங்கிறார். தொல் என்றால் என்ன? ஆதியிலிருந்து இருக்கக்கூடிய இறைவன் தொல் என்று சொல்லப்படுவது. வாள் என்று சொல்லப்படுவது நம்ம கத்தியத்தான் நேரடியாகவே பொருள் வரும். ஆனால் வாள் என்று குறிக்கப்படுவது இந்த இடத்துல ஒரு நீண்ட ஜோதியை குறிக்கும். இந்த இடத்துல வாள் ஜோதி வடிவான இறைவன். இப்போ அடிமுடிக்கான அண்ணாமலையா இறைவன் இருக்கார் இல்லையா? இப்போ நீட்டாக ஒரு பொருள் ஜோதி ஒன்று இருக்குது. அது கீழிருந்து மேலாக போனாலும் சரி, இல்லை இடமிருந்து வளமாக போனாலும் சரி, அது நீண்ட வடிவாக இருக்கக்கூடிய ஒரு ஜோதி, அந்த லிங்கமே அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல எதை புரிஞ்சுக்கலாம்? அது அடிமுடிக்கான அண்ணாமலையான லிங்கம் தான் நேரடியாக தொல்வாள் லிங்கமேன்றது. அடிமுடிக்கான அண்ணாமலையும் ஆதியிலேருந்தே இருக்கார். இந்த இடத்துல அந்த லிங்கமாக இருக்கக்கூடிய இறைவன் தன்னுடைய ஆற்றலை இங்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றார். இல்லை, அவருக்கு கொடுக்குறார். அடிமுடிக்கான அண்ணாமலையை அவருக்கு அந்த ஆற்றலை கொடுக்கின்றார் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ நாளடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், இந்த மனதிற்குள் மானசீகமாக சிவலிங்கத்தை வைத்து யார் ஒருவர் பூஜிக்கிறாரோ, அர்ச்சனை செய்து தன்னையே அவருக்கு அர்ப்பணிக்கிறாரோ, அவருடைய மாயையானது விலகுகின்றது. மாயை விலகிய நிலையில் அவர் பூஜை முடித்த பின்பாக கூட வெளியில் வந்து பார்க்கும் பொழுது மாயை இல்லாமல் ஒவ்வொரு பொருளில் இருக்கக்கூடிய இறை ஆற்றல் அவருக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. அந்த இறைவனிடத்திற்கும் இவர் தன்னை அர்ப்பணிக்கிறார். இறைவா எல்லாம் உனக்கு அர்ப்பணம் என்று தன்னையே அர்ப்பணித்து பாடல் பாடுகின்றார். அப்போ அந்த பொருளில் இருக்கக்கூடிய ஆற்றல் தன்மை அது இவருக்கு எந்த அளவுக்கு நன்மை செய்ய முடியுமோ அத்தனையும் இவருக்கு செய்து கொடுக்கின்றது. இவருக்கு அந்த பொருளினால் வரக்கூடிய செல்வங்கள், கோமலம்னு சொல்லியிருக்காரு 3வது இடத்துல. ஸோ அந்த பொருள் தன்னிட்ட இருக்கக்கூடிய முழு ஆற்றலையும் இவருக்கு கொடுக்கின்றது. இவருக்கு கட்டுப்பட்டு நிற்கின்றது. எந்த பொருளாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் இவருக்கு கட்டுப்பட்டு நின்று குறையில்லாத செல்வத்தை இவருக்கு கொடுக்கின்றது. ஒரு மீண்டும் இந்த அப்போ தான் சில சோதனைகள்லாம் வரும். எப்பயுமே இறைவனை நோக்கிய பயணத்தில் சாதகம் செய்யும்போது, நான் கற்றுக்கிட்டேன், இனிமேட்டு இதை கற்றுக்கிட்டு இதன் வழியாக இறைவனை சென்று அடைவேன் என்று எளிமையாக யாராலும் சென்று அடைய முடியாது. சாதகம் செய்ய செய்ய ஒரு இடத்துலையும் அங்கங்கு இறைவன் சோதனை கொடுத்து கொண்டே தான் நிற்பார். இந்த இடத்துல நம்ம பள்ளி படிப்பு போலத்தான். ஒரு வருஷம் படித்தோம்னா படித்து முடிக்கும் போது அடுத்த வகுப்பிற்கு செல்வதற்கு முன்பாக ஒரு தேர்வை வைப்பார்கள். தேர்வில் தேர்ச்சி அடைந்தால்தான் அடுத்த வகுப்பு. அதுபோலத்தான் நீங்கள் ஆன்மீக சாதனைகளும் இங்கே செய்து கொண்டே இருப்போம். ஆனால் எப்போ தேர்ச்சி வரும்னே தெரியாது. திடீர்னு இறைவன் ஒரு சோதனை வைப்பார். அதில் தேர்ச்சி அடைந்தால் மட்டும்தான் அடுத்த இடத்திற்கு இறைவன் நம்மை அழைத்து செல்வார். இந்த இடத்துல கடைசி வினாடி வரை சரி, இறைவனோடு 2.5 கலக்கும் கடைசி வினாடி வரைக்கும் அங்கே சோதனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். இதற்கு சான்று மகாபாரதத்தில் பார்க்கலாம். கடைசியில் எல்லாரும் மகாபாரதம் முடிஞ்சிட்டு எல்லாருமே கைலாசத்துக்கு போவாங்க. இந்த பஞ்ச பாண்டவர்களும் திரௌபதியும். தர்மனுக்கு பார்த்தோம்னா அந்த சொர்க்கத்திற்கு போன பின்பாக கூட அவனுக்கு அந்த இடத்துல சோதனை நிற்கும். சொர்க்கத்தையே நரகமாக மாற்றி காமிச்சு அவனை ஏமாற்றுவாங்க இந்த இடத்துல. அப்போவும் தன்னுடைய தர்மத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று அவன் ரொம்ப தெளிவாக நிற்பான். அதுபோலத்தான் இங்கும் அவர்களுக்கு அந்த சோதனைகள் வரும். எந்த சோதனைகள் வந்தாலும் நான் என்னுடைய சாதகத்தை விடாமல் செய்வேன் என்று ஒரு மனதில் உறுதியான எண்ணத்தை வைத்து கொண்டு இருக்க வேண்டும். அந்த எண்ணம் இருப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றதோ தர்மப்படி அத்தனை வழிமுறைகளையும் இங்கு
கடைபிடிக்கலாம், தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் தர்மப்படி அது இருக்க வேண்டும். யார் ஒருவர் இப்படி கடைபிடித்து இந்த சாதகத்தை செய்கிறார்களோ அவர்கள் எந்த தெய்வத்தை வழிபடுகிறார்களோ அந்த தெய்வமே இங்கு அடிமுடிக்கான அண்ணாமலையாக அவருக்கு அருளை கொடுக்கின்றது. ஸோ அந்த பாடலுடைய கருத்து.